ஏண்டா 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கீங்களே, இதான் உங்க வீரமா? அப்புறம் திமுகவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். அவன் டிவிக்கே கத்துறானா, உங்களுக்கே எதுன்னு கேட்குறேன். நீங்கள் உங்கள் பாட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. ஸோ இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சோசியல் மீடியாவில் அதான் பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பு சீமான் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டு இருக்காரு. அவர் நின்று பேசுகிற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அந்த அருகே தான் இருக்குது. அந்த ரோட்டில் போகிற ஒரு பைக்கில் போயிட்டு இருக்க ஒரு நபர், அவர் டிவியை கட்சி சேர்ந்தவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சீமானுடைய பரப்புரை அந்த ஸ்டேஜை பார்த்துட்டு டிவிக்கே அப்படின்னு கற்றுட்டு அவர் பைக்கில் அது பாட்டு போயிட்டு இருக்காரு. உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமானவர்களுக்கு அப்படியே பட்டு பயங்கரம் வலிச்சுட்டு நினைக்கிறேன். உடனே டேய் அவனை கூப்பிட்றாங்க, அவனை கூப்பிடுங்க, இங்கே வந்து டிவிடா, இங்கே வந்து டிவிக்கு வா அப்படின்னு நக்கலாக ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. உடனே அவருடைய தம்பிகள் அங்கேருந்த காவல்துறை எல்லாரும் சேர்ந்து அந்த பைக்கில் போகிறவனை அப்படியே பிடிச்சி உடனே இவர் அண்ணனே இங்கே டிவிக்கு வா அப்படின்னு சொல்லி தற்கூரி அப்படின்னு விமர்சனம் பண்ண உடனே அவங்க வந்து அடிக்கிறானுங்க. அதாவது கையில் என்னென்னா வச்சுருக்காங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த விவசாயிங்கிற பழைய வச்சுருக்கான், அதை வச்சு பின்னாடி அடிக்கான், ஒருத்தன் இங்கே அடிக்கிறான். அதை பார்த்துட்டு அவர் அப்புறம் பெருந்தன்மையா டே விடுங்கடா நீங்களாம் போராளியின் பிள்ளை, அவன் கோமாளியோட பிள்ளை, விடுங்க இங்கே வாங்க அப்படின்னு எப்படி அவங்க கட்சிக்காரங்களா அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்ததுக்கப்புறம் அவர் பெருந்தன்மையை கூப்பிடுறாரு. அதை முதலையெல்லாம் பண்ணணும். நான் கேட்குறேன் தெரியாமல் அவர் கோமாளியின் பிள்ளைன்னு இப்போ சொல்கிறல்ல, விஜய் வந்து கோமாளின்னு சொல்கிறல்ல, அந்த கோமாளி உனக்கு இப்போ தான் தெரியுமா கண்ணுக்கு? ஏன் விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்த புதுசுல உனக்கு தெரியாதா? அப்போ தம்பி கூட ஸ்டேஜில் நான் ஒன்றா உட்காருவேன், மேடையை பகிர்ந்துப்பேன், நாங்கள் ரெண்டும் சேர வாய்ப்பு இருக்குது, நான் சொல்லி தான் தம்பி வராரு அப்படின்னு 1008 விட்டு அப்பமா அவர் நடிகர் தானே, சினிமா நடிகர் தானே வராரு. இப்போ உன் கூட சேர்ந்தா மட்டும் அவர் உத்தமரா மாதிரி வருவார், உன் கூட சேரலான்னா அவர் கோமாளியா? எத்தனை தடவை நாக்கப்படுன்னு கேட்டால் உங்களாம் ரோசமே வராது. நான் கேட்குறேன், இப்போ அந்த தம்பி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் நீங்கள் வந்து சீமான் கட்சியினர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜில் அதாவது நீங்கள் பரப்புரை பேர்கொண்டு இருக்கும்போது உங்கள் ஸ்டேஜுக்குள்ளே பூந்து உங்கள் கட்சிக்காரர் இருக்கும்போது கூட்டத்தில் பூந்து ஏதாவது சொல்லியிருந்தா ஓகே, நீ வந்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாங்கன்னா விட்டுடலாம். ஆனால் நீ ரோட்டுக்கு இந்த சைடில் உங்கள் ஸ்டேஜில் கூட்டம் நடக்குது, அவன் போகிற போக்கில் டிவிக்குன்னு கத்திட்டான். இப்போ இதில் என்ன குறைஞ்சி போச்சு, என்ன அங்கே பிடிங்கிச்சுன்னு கேட்குறேன். ஏன் அவனை வந்து நிப்பாட்டி அடிக்கணுமாக்கும் அவ்வளோக்குள்ள? அப்போ நீங்களே இவ்வளோக்குள்ளே பண்ணும்போது இப்போ டிவிக்கு ரோட்டை போகிற உங்களை பார்த்து கத்திட்டான்னு உங்களுக்கு இவ்வளோக்குள்ள ரோசம் வந்து நீங்கள் வந்து அவனை அடிக்கிங்கன்னா உங்கள் கட்சியை அந்த சாட்டை இடுமணங்கார்த்திக்கெல்லாம் போகிற பக்கமெல்லாம் மேடையெல்லாம் விஜயை கண்ட மேடைக்கு விமர்சனம் பண்ணிட்டீங்களே, அப்புறம் மேடையில் பூந்து அவன் டிவிக்காரன் அடிக்கட்டுமா? அது எப்படி? கருத்தாக தான் எதிர்கொள்ளணும். இப்போ அவன் கருத்தாக தானே பேசிட்டு போனால் அவன் டிவிக்கே டிக்கணும், அவன் சுதந்திரம் இல்லையா? அவன் பொதுவெளியில் போயிட்டு இருக்கான், டிவிக்கேன்னு சொல்லிட்டு போகிறான், அதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையான்னு கேட்குறேன். ஏன்னா ஒன்று சீமானை பார்த்து தரைக்குறவா விமர்சனம் பண்ணானா, இல்லை கட்சி நாம் தமிழ் கட்சியை பார்த்து தரைக்குறவா விமர்சனம் பண்ணானா? அப்புறம் உங்களுக்கு திமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இதில் இன்னொரு இது திமுகவுக்கு காரங்க இதுக்கு முன்னாடி அதாவது சேங்கை மாறனா அந்த இதில் வந்து இடுமணம் கார்த்திக் பேசும்போது திமுக காரங்களாம் ஒன்று சேர்ந்து நாம் தமிழ் கட்சி தாக்கும் போது நாம கூட வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் வேணும், கருத்தாவது இருக்கணும், திமுக பண்ணது சரி கிடையாதுன்னு சொல்லி திமுகவை கண்டித்தோம், இந்த நாம் தமிழ் காண்டி. ஆனால் இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க அந்த திமுகவை எதுக்கு கிடையாது, தைரியம் வந்து திமுக எடுத்து சண்டை போட்டு வேண்டியதானே. அன்னைக்கு அங்கே நாம் தமிழ் கட்சிக்காரன் எவனும் இல்லையா, திமுக அடிக்க வேண்டியதானே கேட்கேன். ரோசப்பட்டு கூட உங்களை அடிச்சாலும் திருப்பி தாக்க வேண்டியதானே. அன்னைக்கு இடுமணம் கார்த்தி அங்கே தானே இருந்தான், அன்னைக்கு மட்டும் சரி பண்ணி இன்னைக்கு நடு ரோட்டில் போகிற ஒரு அப்பாய் அவன் டிவிக்கே டிவின்னு கத்துனால என்ன தப்புன்னு கேட்குறேன். இந்த சுதந்திரத்தை நீங்கள் எப்படி பரப்புரை பண்ணுறீங்களோ அதை போய் ரோட்டை அவன் டிவிக்குன்னு பரப்புரை பண்ணிட்டு போகிறான் தனியால, அதுக்கு நீங்கள் தாக்குவீங்களா? என்ன இது? உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அவங்களுக்கு வந்து தக்கா சட்னியா? ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவி கட்சிக்காரனே கிடையாது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் சொல்கிறேன், இது என்ன வந்து அரசுன்னு கேட்குறேன். அதாவது சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க இந்த திமுக மேலாம் அவருக்கெல்லாம் கோவம் கிடையாது. திமுக வந்து திரும்பியும் ஆட்சிக்கு வரலாம், இங்கே வந்து நாட்டை என்ன வேணால் பண்ணலாம், அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. விஜய் வந்து ஜெயிக்கக்கூடாது, ஓட்டு அதிகமாக வாங்கிடக்கூடாது, என்ன ஒரு எச்சத்தனமான பொழப்பு. இவ கட்சி கூட சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா விஜய் வந்து தமிழன் என் தம்பி, அதே இது இவன் வந்து மார்ச் இவளுக்கு எதிராக நிற்கிறாங்க நம்மக்கிட்ட சேரல அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளி தற்குறி என்ன மனவனா சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்க தம்பிகள் நீங்களே நியாயப்படி சொல்லுங்க. அவன் அந்த பரப்புரை ஏற்படுத்துறது உள்ள பூந்து ஏதாவது தகாதவத்தில் சீமான திட்டிருந்தாலோ இல்லை கட்சிகளை பற்றி பேசியிருந்தாலோ ஓகே, அதை வந்து தவறுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவன் அந்த ரோட்டில் போகும்போது டிவிக்குன்னு கை தூக்கி கத்திட்டு அவன் பாட்டு பைக்கில் போயிட்டு இருக்கான். இது என்ன பெரிய குச்சி? இது எனக்கு இன்னொரு கோவம்னா காவல்துறை இங்கே என்ன பண்ணுது, காவல்துறை அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை அடிக்கொட்டு வேடிக்கை பார்க்குது. அப்போ இங்கே இல்லை எல்லாருக்கும் எந்த அளவுக்கு டிவி கட்சிக்கார மேலே வன்மம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துடுங்க. ஸோ டிவி கட்சியுடைய நண்பர்கள் நீங்கள் தான், அதாவது ஒற்றுமையாக இருக்கு, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். பாருங்கள் என்ன மாதிரி நடக்குன்ட்டு. இல்லை என்ன மாதிரி ஜென்மங்கள்லாம், அதாவது எனக்கு நான் ஒரு கட்சியில் தலைவரே இப்படி இருந்தால் அப்புறம் அடிமட்டத்தில் உள்ள எப்படி இருப்பான்? இவட்டு நாட்டை கொடுங்க சிறப்பாக நடத்திடுவார், அவ்வளோக்குள்ள திமுரு ஆணவத்தில் தான் இவர் ஆடுறாரு. ஒன்றும் இல்லை, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2026 தேர்தலுக்கு அப்புறம் இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் இல்லாமல் போகுது சீமான் கட்சிக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ
என்ன பண்ணுறது ஏன் தெரியாமல் அப்படியே விஜய்னாலே விஜய் பேரை கேட்டால் டிவிக்கேனாலே அவருக்கு எரியுது அப்படி கொந்தளிச்சு நிற்கார் டிவிக்கே விஜய் மேலே. விஜய் கட்சிக்காரனாலே அவ்வளோக்குள்ள அப்படி இப்படி தான் இவர் ஆடுற மாதிரி தான் அவன் தம்பி சாட்டை திரும்பணும்னு அலைகிறான் இடுமணம் கார்த்திக் எல்லாருமே. என்னத்தை சொல்ல இவங்கள்ட்ட. அதாவது ஒரு தலைவனா எப்படி இருக்குன்னா விஜய் அவருக்கு அரசியல் பக்குவம் இல்லாமல் இருக்கலாம், அரசியல் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு பார்த்தீங்கன்னா அறிவார்ந்து பேச தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர் தான் மனசில் நினச்சது எப்படி கத்துறான்னு பார்க்கணும். தான் மக்களை தான் கிட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்கள டீசென்ட் பாலிடிக்ஸுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. ரசிகர்களாக இருக்கவனா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காரு. அதனால தான் அவனுடைய ரசிகர்கள் எந்த இடத்துலையுமே ஆத்திரப்படாமல் கோவப்படாமல் அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். உங்களுக்கு இருக்க கோவம் போய் அவனுக்கு வந்துச்சுன்னா அவனும் வந்து அதே வயசுள்ள போயிருந்தானே, அப்போ அவங்களும் அதே மாதிரி திரும்ப வந்து தாக்கல் நடத்துறான். என்ன அவங்க ஒரு கலவரம் தானே ஆகும். என்ன மாதிரி ஆட்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க பாருங்களேன். டிவிக்கேன்னு சொன்னால் இவருக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்க. இல்லை ஆக்சுவலாக எனக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னா சமகாண்டாச்சு. சரி அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை இவளுக்கு டிவிக்கேன்னு சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு உங்கள் கட்சிக்காரங்க அடிப்பாங்கன்னா உன் கட்சியிலேருந்து சாட்டை இடுமணம் கார்த்திக்கு பேசுகிற பேச்சுக்கள்லாம் அப்போ அவன் டிவிக்காரன் நினச்சா அப்போ அது ஏன் நடக்காமல் இருக்கு? அந்த விஜய்ங்கிற மனுஷன் அவ்வளோக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு தான் கட்சி. அவர் கண்ணசிச்சா போதும்ல, அப்போ அவனும் திருப்பி பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி வேண்டாம். நம்ம வந்து கட்சி நடத்துகிறோம், ஒரு அரசியலமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு டீசெண்டாக. அவங்க கட்சிக்காரன் எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்களே தற்கூரிகள் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். அவன் வந்துட்டு அவருடைய தலைவர் விஜயை பார்க்கும் போது தான் அவன் வந்து பார்க்கறதுக்காக முன்னிச்சு போகிறான்னு தவிர மற்றபடி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தறிகட்டி எங்கேயும் யாரையும் இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகளையோ இந்த மாதிரி வன்முறையிலையும் ஈடுபட்டது கிடையாது. ஆனால் உங்கள் கட்சி தலைவரே இருந்துக்கிட்டு சீமானே சொல்கிறார் அவனை கூட்டு வா டீக்கு விடு, அவனை மரியாதை இல்லாமல் அப்படி இப்படி அனாவசியம் பேச விட்டு அவங்க கட்சிகளை அடிக்க விட்டு இவ்வளோக்குள்ளே வேடிக்கை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விஜய் மீது வன்மம் இருக்கு பாரு. அதாவது உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்ச நோக்கமே இப்போ எப்படி தான் போயிட்டு இருக்கு. தமிழை வந்து தமிழ்நாட்டு ஆளுங்கிற நோக்கம்லாம் இல்லை. அப்படி இருந்தால் விஜய் மீது இவ்வளோக்குள்ள வன்மத்தை காட்ட மாட்டார். வன்மத்தை எங்கெங்கெல்லாம் காட்டணுமோ அங்கே தான் காட்டுவார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அதாவது திமுக அதிமுக ரெண்டு பேரும் மாறி மாறி ஆளணும். இந்த ஓட்டுகளை பிரித்து திருநெல்வேலி நகர் நம்மளாக தான் இருக்கணும். ஏன்னா திமுக ஆண்டாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழனாக விஜய் வந்து அவ தம்பி சொன்னாங்களா அவ வந்து வந்துடக்கூடாது, மேலே எந்திரக்கூடாது. ஒட்டுமொத்த வன்மத்தையும் விஜய் மேலே கட்டுறாரு. இதே வாய் தான் ஸ்டார்டிங்கில் என் தம்பி வராப்புல, என் தம்பி வரும்போது பாருங்க அப்படி இப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த சீமான் வந்துட்டு எங்கேயாவது போயிட்டு தம்பி தும்பிங்கன்னா விஜய்க்கு நீங்கள் அண்ணனும் கிடையாது, உனக்கு விஜய் தம்பியும் கிடையாது. மான ரோசம் தான் அப்படியே நடந்துக்கிடணும். கேட்டால் அதாவது அரசியலில் நாங்கள் வேற மாதிரி இருப்போம், எங்களை மற்றபடி நான் அவன் தம்பி தான். அவர் என்னைக்காவது சீமான அண்ணன் சொல்லியிருக்காரா விஜய்? அவர் தான் உங்கள் பேரே உச்சரிக்க கிடையாது, ஒரு ஆளாவோட மதிக்க கிடையாது. இங்கே என்னன்னா கதறி வந்து விமர்சனம் பண்ணாலும் கண்டுக்காம போயிட்டு இருக்காரு. பெருந்தன்மனா அப்படி இருக்கணும். ஒரு தலைவனா கட்சியோட தலைவர் பெரிய தலைவனா அப்படி தான் நடந்துப்பாங்க என்று சொல்ல. இருந்தாலும் புத்தி கெட்டு போச்சு, சீமானுக்கு புத்தி கெட்டு போய் தான் நான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.